குட் மார்னிங்க. இன்னைக்கு காலையில் 3 மணிக்கு எந்திரிச்சிட்டேங்க. நல்லபடியாக குளிச்சுட்டு வாசலெல்லாம் தெளித்து கோலமெல்லாம் போட்டு விட்டுட்டு 4 மணிக்கு ஷார்ப்பாக தீபமும் போட்டுட்டேங்க. கொஞ்சம் 5:30 போது வெளியில் கிளம்பி போகிற வேலை இருந்துச்சு நானும் மச்சானும். அதனால் பாப்பாங்களுக்கு டிஃபன் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு 5:45 போது கிளம்பிட்டோங்க. ஒரு சில விஷயங்களில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கதவு திறக்கும்போது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி 2வது விஷயம். என்னோடய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நான் ரொம்ப போராடி தான் எனக்கு ஒரு சின்ன விஷயம் நடக்கும். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வேணும். ஒரு வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு ஏறுறாங்க. பார்க்குறவங்க கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கதவை திறக்கும்போது கையில் சீமாரை கையில் வச்சுட்டும் கதவை திறக்கக்கூடாதுங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். அந்த தவிர கண்டிப்பாக செஞ்சிடாதீங்க. நம்ம நல்லா இருக்கணுங்கிறக்காண்டி தான் அவ்வளோ நேரமே எந்திரிச்சு நம்ம குடும்பம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம ஒரு 4 பேர் முன்னாடி நம்ம ஒரு ஸ்டாண்டர்டான நம்ம ஒரு லைஃப்பை வாழணுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த பூஜை செய்கிறோம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறது அதை நம்ம அவமானப்படுத்துகிற மாதிரி. அதனால இனிமேல் கதவை திறக்கும்போது கையில் சீமார் வச்சுட்டும் கதவை திறக்காது.